ஃப்ரெண்டு சில நேரத்தில் வந்து அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடித்து சொல்லுவான், ஆனால் நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான். ஹாய், நாங்கள் ஈஸி சர்ப்ரைஸ் ஃப்ரம் ஜெஃப்னா. என்ன பேர் உங்களுக்கு? தானு. ஓகே, எத்தனையாவது பர்த்டே? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹாப்பி பர்த்டே. யார் உங்களுக்காக இப்படி கொடுத்து விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கா? அண்ணாவா? அங்கே இருக்கிறாங்க அண்ணா, மலேசியா இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வேற ஒருத்தரும் இல்லையா இங்கே? ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் கொடுக்கறதுக்கு இல்லையா? ஐயோ, வேற ஒருத்தருமே இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஸ்பெஷலா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லயே ஸ்பெஷலா இருப்பாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? பேரை சொன்ன பிறகு கொடுக்க சொல்லிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. யாரு? என்ன பேர்? ஓ அப்படியா? ஏன் அவங்கள சொல்றீங்க ஸ்பெஷலா? அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா? எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? சும்மா நான் நம்பரை சொல்லுங்களேன். ஓ அப்படியா? அவ பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமோ? அப்படியா? சரி, அவங்க தான் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அவங்க தான் கொடுத்து விட்டுருக்குறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நீங்க அவங்கள தான் கெஸ் பண்ணினீங்க. அதுல சந்தோஷம். 16 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஏதோ சண்டையாமே கதைக்கிறேன் இல்லையா? கதைக்காம விட்டீங்க. அப்படியா? பர்த்டேக்காக காய்ச்சாங்களா? பர்த்டேக்காக காய்ச்சாங்களா? இவ்வளவு நாளா கதைக்கல, இப்ப காய்ச்சாங்க பர்த்டேக்காக. இப்ப பாசம் இருக்குதான் ஃப்ரெண்ட்ல. இப்ப எங்க அங்க இருக்காங்க? அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. சண்டை வந்ததான். இப்ப எங்க இருக்கிறாங்க அவங்க? சிங்கப்பூர். அவங்க அப்படியா? அவங்க சொன்னாங்க தாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு இப்படி ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க போல. ஒன்றும் நடக்கல. பட் இப்ப நடக்குது. பட் அவங்க அங்க இருக்கிறாங்க, அதை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. வேற யார் சொல்ல விரும்புறீங்களா அவங்களுக்கு? அப்படியா? சரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்காம ஓகேவா? சந்தோஷமா இருக்கணும். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படித்தான், சண்டை வேறும் போகும். அதுதான் சண்டை வேறும் தான். ஆனா கழிச்சிடணும். சரியா? ஈகோ அதானே. அப்படியா? பட் இருந்தாலும் நீங்க முன்னே ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷம் கடந்தாலும் 16 இயர்ஸ் என்ன, இத்தனை வருஷம் கடந்தாலும் எத்தனையோ தேசம் கடந்து போனாலும் அவங்க உங்களுக்காக ஞாபகம் வச்சு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க தானே. ஓகே, இதே மாதிரி எப்பயுமே ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கணும். சரியா? ஈஸி சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்களும் சேர்ந்து விஷ் பண்றோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ.